எந்த அசம்பாவிதமும் இல்லாம திருவிழா நல்லபடியா நடந்து முடிஞ்ச மாதிரி மஞ்சள் நீராட்டு விழாவையும் சிறப்பா பண்ணி முடிச்சு அம்பால கர்ப்ப கிரகத்துல உட்கார வச்சிடலாம். நம்ம சுமையும் இறங்கிடும். கவலைப்படாதீங்க பூசாரி. ஐயா வந்ததும் நீங்க தேதியை குறித்து சொல்லிடுங்க. அந்த தேதியில நம்ம ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அம்மனோட ஆசீர்வாதத்தோட விழாவை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நமஸ்காரம் ஐயா. என்ன குருக்களே, நம்ம ஊர் திருவிழாவை பத்தி வெளியூர்காரங்களாம் என்ன பேசிட்டு போறாங்க? உங்க தலைமையில நடக்கிற திருவிழாவை பத்தி கேட்கவா வேணும்னு ரொம்ப பாராட்டி பேசிட்டு போறாங்க ஐயா. அதுலயும் கரகாட்டமும் ஒயிலாட்டமும் ரொம்ப ஜோரா இருந்துச்சுன்னு பேசிக்கிறாங்க ஐயா. அதை விட தேர் வரும்போது நடந்த வான வேடிக்கை ரொம்ப பிரமாதம்னு சொன்னாங்க ஐயா. எல்லாத்தையும் விட அன்னதான சாப்பாடு அருமையா இருந்ததுன்னு ஊரே பேசிட்டாங்க ஐயா. இத பாருங்க, யார் எதை பாராட்டி பேசியிருந்தாலும் அந்த பெருமையெல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, அதையெல்லாம் சிறப்பா செஞ்சு எங்க கூட தோள் கொடுத்து நின்ன உங்களுக்கும் தான். ஐயா நீங்க போய் எங்களை இந்த பாரியா, தேர் என்னதான் அழகா இருந்தாலும் 4 பேர் வடம் பிடிச்சாதான் அது வலம் வரும். அதே மாதிரி தான் நான் போட்டு கொடுத்த பிளான் படி நீங்க எல்லாரும் நடந்தீங்க, விழா நல்லபடியா நடந்துச்சு. அந்த பெருமையெல்லாம் எல்லாருக்கும் தானே. என்ன குறுக்கல நான் சொல்றது? வாஸ்துவம் தாங்க ஐயா. அண்ணா, உங்க தன்னடக்கம் எல்லாருக்கும் வராதுங்க ஐயா. பொருளை பிரிச்சு கொடுக்கலாம், பெருமையை பிரிச்சு கொடுக்கிற முதல் மனுஷன் நீங்க தான் ஐயா. சரி சரி, அடுத்தது என்ன? அம்பாளுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை சிறப்பா நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டா அம்பாள் மனசு குளிர்ந்துரும். அது விஷயமா தான் நாங்கெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கோம். இதுல பேசுறதுக்கு என்னையா இருக்கு? விழாவுக்கு உகந்த நாளா குறிச்சு சொன்னீங்கன்னா அதையே நடத்தி முடிச்சிடலாம். வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நன்னா இருக்கு. அன்னைக்கே மஞ்சள் நீராட்டு விழாவையும் அபிஷேகத்தையும் சிறப்பா பண்ணிடலாங்க ஐயா. அப்புறம் என்ன, ஊருக்குள்ள தண்டோரா போட்டு சொல்ல சொல்லுங்க, ஜாம் ஜாம் நடத்திடலாம். சரிங்க ஐயா, எல்லாருக்கும் சொல்லிடுறோம். சரி குருக்களே, அப்ப நாங்க கிளம்புறோம் ஐயா. கிளம்புறோம் ஐயா. போய் ஆக வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் கவனிங்க. அப்ப நாங்க வர்றோங்க ஐயா. போயிட்டோம். மடையா, உன்னுடைய கெட்டப்பும் மாறி இருக்குடா. முதல்ல உன்னை பாத்துக்க. ஆமா, என் கெட்டப் கூட மாறிதான் இருக்குது. இது கூட நல்லாதான் இருக்குது. ஆமா, இது எப்ப மாத்துனீங்க? பூதலோகத்திலிருந்து வர்ற வழியே கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டேன். தலை கூத்தாடியை விட கன்றாவியா போச்சு நம்ம பொழப்பு. அங்கங்க நின்னு மேக்கப்ப போட்டு மூஞ்சிய மாத்திக்கிட்டு வந்து இந்த மூசா குரூப் கூட போராட வேண்டியதா இருக்குது. எதிரியே ஜெயிக்கணுங்கிற வெறி வந்த பிறகு எங்கே எந்த வேஷம் போடுறதுக்கும் வெக்கப்படக்கூடாது. அது சரி, இது எந்த இடம்? இந்த வேஷத்துல இப்ப நாம இங்க என்ன பண்ண போறோம்? இது பூலோகம். இந்த ஊருக்கு பேர் உத்தமபுரம். இங்கதான் என் உயிர் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூடிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் மூசா இங்க வரப்போறான். சத்தமா சொல்லாதீங்க, அந்த பொடிய கேட்ட போறான். அவன் தான் கேட்டுட்டானேடா. கேட்டுட்டானா? எங்க அவன்? முன்னாடி இருக்கிறானா பின்னாடி இருக்கிறானா? மூசா எங்கடா இருக்க? நான் இப்போ சொல்லி அவன் கேட்டுக்கலடா. முன்னாடியே அவன் கடவுள் கிட்ட கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அதான் மந்திர நீர்ல எல்லாம் பார்த்தோமே. அட ஆமா, அத நான் மறந்தே போயிட்டேனே. முட்டாள். பழக்கமான திட்டு தானே, திட்டுங்க திட்டுங்க. ஆமா, இப்ப நாம இங்க என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? நீ தமக்கடி, நான் சாட்டையால அடிச்சுக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து தெரு தெருவா பிச்சை எடுக்கலாம். சூப்பர் ஐடியா குருவே. மடையா, பின்ன என்னடா நான் என்ன செய்ய போறேன்னு விலாவரியா உன்கிட்ட சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? பேசாமே நடக்கிறத பார். எப்படி? என்ன குருவே இது? வைரக்கல் மாதிரி இருக்குதே. வைரக்கல்லே தான். இந்த கல்லை வச்சு இந்த ஊர்ல சில ஜால வித்தைகளை பண்ண போறேன். வைரக்கல்லை வச்சு தோடு, மூக்குத்தி, நெக்லஸ், அட்டிக இப்படி ஏதாவது செய்யலாம். ஜால வித்தை எப்படி செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே. புரியாம இருக்கிறது தான் பெட்டர். ஃபாலோ மீ.
என்ன நாடக கோஷ்டியா? ஐயாவை பார்க்க வந்தீங்களா? இல்ல, ஆ, டேய் நம்ம ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். ஏன்டா இல்லைன்னு சொன்னேன்? அவரு நாடக கோஷ்டியான்னு கேட்டாரு, அதுக்கு இல்லைன்னு சொன்னேன். இப்படி இடையில புகுந்து சொல்லி நீயும் குழம்பி என்னையும் குழப்பறேடா. தம்பி, நாங்க ஒரு நல்ல விஷயமா ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். நல்ல விஷயம்னா அது என்ன விஷயம்? அதான் நல்ல விஷயம்னு சொல்றோம்ல, அது எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? பக்கத்தூர் பட்டணத்தார் பார்க்க வந்திருக்கிறாருன்னு உங்க ஐயா கிட்ட போய் சொல்லு. ம், டேய், என்ன பார்த்தா உனக்கு பட்டினத்தார் மாதிரியா தெரியுது? நீ ஏன்டா என் கேரக்டருக்கு பேர் வைக்கிற? உள்ள இருக்கிறவர் மட்டும் பட்டணத்தார பாத்துருக்கவா போறாரு? பண்ணையாருன்னு சொல்ல வந்தேன், தங்க ஸ்லிப் ஆகி பட்டணத்தாருன்னு வந்துருச்சு. நீ எனக்கு பெரிய ஹிம்சடா. சரி விடுங்க, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. ம். ஐயா உங்களை உள்ள வர சொன்னாருங்க. என்ன பார்வை? வாங்க. ஐயா இவங்க தான். வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. ஆமா, யார் நீங்க? என்ன விஷயம்? ஐயா, என் பேரு கைலாசம். ஆ, நாட்டுப்புற கலைகளை ஆராய்ச்சி பண்றவன். இவன் என் சிஷ்யன் எடுப்பிடி சாமி. சரி. ஐயா, உங்க ஊர்ல வெயிலாய் அம்மன் கோயிலை தாண்டும் போது தரையில என்னமோ பளிச்சுன்னு மின்னுச்சு. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தேன். பார்த்தா அது வைரக்கல்லு. இந்தாங்க. இது 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 யாருன்னு தெரியலீங்க. இது அம்மனுடைய அட்டிகையில் இருந்த வைரக்கல்லியா? கடவுளே, இது எப்படி கீழே விழுந்துச்சு? தெரியலீங்க. இந்த கல்லை கையில எடுத்த உடனே ஆஹா, இது ரொம்ப அழகா இருக்கே, விலை உயர்ந்ததாச்சே, இது நானே வச்சுக்கலாமேன்னு மனசுல ஒரு சின்ன சபலம் வந்துச்சுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் மனசை கட்டுப்படுத்தி இந்த ஊர் தலைவர்கிட்ட இருக்கிறது தான் நியாயம், தர்மம், நல்லதுன்னு நினைச்சு உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேனுங்க. இப்பதான் அம்மன் கோவில் திருவிழா நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்தேன். அதுல இப்படி ஒரு அசம்பாவிதமா? இதுல என்னங்க அசம்பாவிதம் இருக்கு? நகை பழசானா கல்லு கலண்டு விளத்தானே செய்யும். இத போய் அசம்பாவிதம் அபசகுணம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 10 ஆட்ட பலி கொடுத்தா கல்லு திரும்ப போய் ஒட்டிக்கவா போகுது? நகை வேலை செய்யறவங்க கிட்ட கொடுத்து ஒட்ட வைங்க. அதிக பிரசங்கி, பேசாம வாய் மூடிட்டு இருக்க மாட்டேன். மன்னிச்சுக்கணும் ஐயா, பையன் கொஞ்சம் துடுக்கு. அம்மனையோ அம்மனுடைய உடைமைகளை பத்தியோ தப்பா பேசாத தம்பி, வில்லங்க வந்துடும். தப்புன்னா மன்னிச்சுக்குங்க ஐயா. சரி ஐயா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. ஆ, டாய், வாடா. அம்மனுடைய அட்டிகையில் இருந்த வைரக்கல் தெருவில் கிடந்ததுன்னா இது எதற்கு அறிகுறி? அம்மா தாயே, வெயிலாய் அம்மா, உன் திருவிழாவில் உன் மனம் குளிரும்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். பயபக்தியோடையும் பணிவோடையும் செஞ்சேன். இருந்தும் இவ்வளவு பெரிய தப்பு எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா. உன் அட்டியில் இருந்த வைரக்கல் எப்படி வீதியில் விழுந்ததுன்னு எனக்கு தெரியாதும்மா. உன் கோபம் சித்திரை மாசத்து கத்திரி வெயில் மாதிரி உக்கிரமா இருக்கிறதுனாலதான் உனக்கு வெயிலாயின்னு பேர் வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
தெரியாம நடந்த இந்த தவறுக்காக நீ யார் மேலேயும் உன் கோபத்தை காட்டிடாதம்மா. எங்களால தாங்க முடியாதம்மா. கூடிய சீக்கிரமே இந்த கல்லை உன் அட்டிகையில பதிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறேன். கொஞ்சம் பொறுத்தரணுமா? நத்திங். அப்ப திரும்பி முன்னால பாரு. திரும்புறதா? ஆர்டரா போடுற? கூடி சீக்கிரம் உனக்கு வைக்கிறண்டி ஆப்பு. ஏன் சந்தியா சும்மா அவனையே வம்பு கிழக்குற? கார் முன்னாடி தானே போகுது, அப்புறம் என்னத்துக்கு அவனுக்கு பின்னாடி லுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாரும் சைலண்டா வரீங்களே, தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன். அதுக்கு என்னமோ இவ போய் எங்க ஊரி பேசாம இந்த கான்ஸ்டபிள் அங்கிளை முன்னாடி அனுப்பிச்சிட்டு பாலுவை பின்னாடி வர சொன்னா பிரச்சனையே இருக்காதுல்ல? ஐயோ வேணாம் வேணாம்ப்பா, நான் எங்கேயே உட்காந்துக்கிறேன். இந்த பிசாசு பக்கத்துல என்ன உட்கார வச்ச என் நிம்மதியே போயிடும். நீ வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். வேணா கௌதம், அவன் அங்கேயே உட்காரட்டும். அவன் இங்க வந்தானா நான் முன்னாடி போயிடுவேன். கொஞ்சம் சத்தம் போடாம வரீங்களா? ஹலோ, இது என்ன உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நினைப்பா? உங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுறீங்க. இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இறக்கி சென்னைக்கு நடக்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. நீ என்ன இறக்கி நடக்க விட்டுருவியா? நீ அந்த அளவுக்கு போக்குறியா? ஆமா, இந்த பாலு விரும்பினவங்களுக்கு ஜாங்கிரி, விரும்பாதவங்களுக்கு போக்கிரி. டே பாலு, அவங்க நமக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கிறவங்க. அவங்க கிட்டயாவது உன் வாழை கொஞ்சம் சுருட்டி வைக்கிறியா? கௌரி, நம்ம என்ன வேணா பேசுவோம், சண்டை போடுவோம். அது நமக்குள்ள இருக்கிற பர்சனல் மேட்டர். இவ்வளவு எதுக்கு அதிகாரம் பண்றது? ஏய், கார் நிறுத்தி அவனை இறக்கி விடுங்க. அவன் நடந்தே வரட்டும். வேணாம், அப்புறம் பின்னாடி அவஸ்தைப்படுவேன். என்னடா என்னடா பின்னாடி அவஸ்தைப்படுவேன்? எச்சி திரும்படி. பாத்ரூம் போறதுக்கு வண்டியை நிறுத்துறேன், எல்லாரும் இறங்கி போயிட்டு வாங்க. ஏய், யாருக்காவது பாத்ரூம் வந்தா சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க, சரியா? சந்தியா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம். சரி, இப்ப வந்துடுறோம் கௌதம். சரி சந்தியா, நம்ம போயிட்டு சீக்கிரமா வரணும், ஓகேவா? ஏன்டா நிக்கிற, போடா. டேய், நீ வரல? வரலடா. ஏன்டா? டேய், அது வரல, நானும் வரல. மூச்சாக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமாடா? போடா போடா, போய் வேலையை பாடுறா, போடா. போங்கடா போங்க. நீங்க போயிட்டு வரதுக்குள்ள என்னோட டக்கால்ட்டி டப்பா வேலையை நான் காமிச்சிருவேன். என்னையா கிண்டல் பண்றீங்க? இதுக்கு பிராயச்சித்தமா நீங்க எல்லாரும் நடந்து தாண்டி போனோம். உங்களுக்கு வைக்கிற ஆப்பு. தம்பி செல்லமே, நீ இருக்க வேண்டிய இடமே வேற. உன்னை யாரு தேடினாலும் கிடைக்கவே கூடாதுப்பா. ஓம் சூ மந்திரகாளி பக் பக். ஆஹா, சக்சஸ். நம்மளோட சதி வேலை சக்சஸ். என்னைய வாடா கிண்டல் பண்ணீங்க? நடங்கடா, எல்லாரும் நடந்து வெயில காயுங்க. நாம இங்க இருந்தோம்னா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. அதனால நாமளும் பாத்ரூம் போலாம். பிட்டே ஜூட். சக்சஸ். ஏண்டா வரலன்னு சொன்ன? டேய், அது எப்போ ஒரு என்னைக்கு வருது யாருக்கு தெரியும்? இப்ப எனக்கு வருது, நான் போறேன். போடா போடா. ஏய் போடா. என்ன பசங்களை காணோம்? அதானே, எங்க போனானுங்க? எங்க போயிருப்பாங்க? தெரியலையா? கார் சாவியை காணும், பாத்தீங்களா சார்?
சாவியை காணுமா? எங்களுக்கு எப்படியா தெரியும்? சீக்கிரம் தேடி பாரியா. பசங்களை வச்சு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் சாவியை கண்டுபிடியா. என்ன அங்கிள், என்னாச்சு? நீங்க யாராவது சாவி எடுத்தீங்களா? ஐயோ, நாங்க எடுக்கல. ஆமா அங்கிள்.